சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்ப மரியாதையை காக்க வேண்டும் என்று சில உண்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே தான் இருக்கும். அதை உங்களுடைய நண்பர்கள் ஏன் யாரிடமும் நீங்கள் இதுவரைக்கும் கோரியது கூட கிடையாது. அப்படி நம்ம கூறினோம் என்றால் நம்முடைய குடும்ப மரியாதை நடுத்தெருவுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு காரணத்தினால் அனைத்தையும் நீங்கள் மறைத்து வைத்த ஒரு சம்பவம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சில உண்மைகள் வெளியில் தெரிந்தால் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்ற ஒரு பயத்தில் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் உண்டு. ஆரம்பத்தில் இது சரியான ஒரு முடிவாக தோன்றினாலும் பின்னர் உண்மை வெளிவந்த போது பிரச்சனை இன்னும் பெரிதாக மாறவும் ஆரம்பித்திருக்கலாம். நீங்கள் எதையுமே வேண்டுமென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தின் மானங்கள், குடும்பத்தை பற்றிய சில விஷயங்கள் வெளியில் தெரிந்தால் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் மானத்தையும் கூட வாங்கிவிடும் என்கிற ஒரு காரணத்தினாலேயே நீங்கள் சில விஷயங்களை வெளியில் சொல்லாமலே மௌனமாக இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். சூரியனின் கௌரவ உணர்வு இதற்கு காரணமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சிம்மம் ராசிக்கு 10ஆம் வீடான கீர்த்திஸ்தானம் மற்றும் 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் சுபத்துவம் அடையும் போது குடும்பத்தின் கௌரவம், பாரம்பரிய பெருமை மற்றும் ஊருக்குள் இருக்கும் மரியாதை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக குடும்ப உறுப்பினர் ஒருவரின் தவறான செயல்களை அல்லது ஒரு பெரிய கடன் பாரத்தை நீங்கள் வெளியில் சொல்லாமல் மோடி நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு உண்மை வெளியில் தெரிந்தால் அவமானம் என்ற ஒரு பயமானது உங்களுக்குள்ள வந்துவிடுமோ, அது நம்முடைய குடும்பத்துடைய மானத்தை கெடுத்து விடுமோ என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டு நீங்கள் எதையுமே வெளியில் சொல்லாமல் மறைத்த ஒரு விஷயங்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கும். மரியாதையை காக்க உண்மைகளை தற்காலிகமாக மறைப்பது தவறில்லை என்றாலும் அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை ரகசியமாக நாடுவது பிற்கால ஆபத்துகளில் இருந்து உங்களை காக்க வைக்கும். எனவே இந்த ஒரு முடிவை நீங்க எடுத்து பாருங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா சொத்து விஷயத்தில் பெருமை தடையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதிலோ அல்லது புதிய நிலம், வீடு வாங்குவதிலோ சிம்மம் ராசியினரின் விட்டு கொடுக்காத பெருமை ஒரு பெரிய ஒரு தடையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். நான் ஏன் அவர்களிடம் போய் இறங்கி பேச வேண்டும், எனக்கு வரவேண்டியது தானாக வரட்டும் என்ற உங்களின் வீண் கௌரவம் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்களை கூட தள்ளி போட வைக்கும் அல்லது கைவிட்டு போகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யும். இந்த ஒரு அனுபவமும் இந்த ஒரு சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். சொத்து காரகனான செவ்வாயின் பலம் குறையும் போது இத்தகைய கௌரவ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சொத்து விஷயத்தில் பெருமையை பார்க்காமல் நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பக்குவமாக பேசி உங்களுடைய பங்கை சட்டப்பூர்வமாக வெற்றி கொள்வதே உங்களுடைய வாழ்க்கையின் புத்திசாலித்தனமான சில நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ளவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். சொத்து அல்லது வாரிசு தொடர்பான விவகாரங்களில் சமரசம் செய்யாமல் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். யார் எவ்வளவு உங்களை பேரம் பேசினாலும் உடனே சரி என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது. அப்படி அவர்கள் பேரம் பேசுகிறார்கள் என்றால் அந்த சொத்து விஷயத்துல அவர்களுக்கு எவ்வளவு லாபங்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக் கொண்டு எதற்கும் நீங்கள் சரி என்று தலையை ஆட்டாமல் எதிர்த்து நின்று பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் ஏன் முதலில் பேச வேண்டும் என்ற ஒரு பெருமை உணர்வு காரணமாக பிரச்சனை நீண்ட காலம் தீராமல் இதுவரைக்கும் இழுத்தடிக்கப்படுத்த கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களில் பணத்தை விட மரியாதையே முக்கியமான சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருதப்படும். இந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு பணியிலும் விவேகத்தோடு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும்.
சில நினைவுகளால் மனதில் கவலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். உடன் இருப்பவர்கள் இடத்தில் கோபப்படாமல் நீங்கள் கோபப்படாமல் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வாகன பயணங்களில் சற்று கவனங்கள் வேண்டும். எங்கு சென்றாலும் தலையில் ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு செல்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஹெல்மெட்டை அணியாமல் நீங்கள் வாகனத்தில், அதுவும் இருசக்கர வாகனத்தில் சென்றீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் நீங்கள் அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தில் மறைமுகமான நெருக்கடிகள் தோன்றி அது தானாகவே மறைந்துவிடும். இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருப்பது யாருக்கும் பிடிக்காமல் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வதந்திகளையும் உங்கள் மீது பரப்பிக் கொண்டே தான் இருப்பார்கள். இதை பற்றியும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை என்ன, உங்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள வீட்டில் இனிமே சந்தோஷம் என்பது அதிகரிக்கும். 4ஆம் வீடான இல்லற சுகஸ்தானத்தின் அதிபதி சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் உங்கள் வீட்டில் நிலவி வந்த தேவையற்ற இறுக்கமான சூழல்களும் சலசலப்புகளும் மற்றும் வாக்குவாதங்கள் யாவும் நீங்கி இல்லத்தில் ஒரு தெய்வீக அமைதியும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொண்டு போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் பரஸ்பர அன்போடு செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டை ஆடம்பரமாக புதுப்பிப்பது, புதிய நவீன வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவது போன்ற காரியங்களால் வீட்டில் எப்போதும் ஒரு பண்டிகை கால கொண்டாட்ட சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிலவை கொண்டே தான் இருக்கும். வீட்டில் எப்போதும் பாசிட்டிவான எனர்ஜி நிறைந்து காணப்படும். அதனையும் நீங்கள் சரியாக பார்த்து புரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்க வீட்டில் சிரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை இப்பொழுது அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சின்ன சின்ன சண்டைகள் இப்பொழுது குறைந்து மகிழ்ச்சிக்கான ஒரு சூழல் உங்களுக்குள்ள உருவாகும். வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறத் தொடங்கும். பல நாட்களாக முயற்சி செய்து முடியாமல் இருந்த ஒரு காரியம் திடீரென நிறைவேறி அது உங்களையே அதிர்ச்சியில் ஆழ்த்திவிடும். அது தொழில், பணம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது இத்தனை நாட்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருந்தது இப்பொழுது நடந்துவிடும். வேலை, தொழில், வீடு, சொத்து அல்லது குடும்பம் தொடர்பானதாக இருக்கும். சூரியனின் சாதகமான பலனால் தடைப்பட்ட பாதைகள் திறக்கப்படும். இந்த வெற்றி உங்களுடைய தன்னம்பிக்கையே பல மடங்கு உயர்த்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். சில நினைவுகளால் மனதில் கவலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். உடன் இருப்பவர்கள் இடத்தில் கோபப்படாமல் நீங்கள் கோபப்படாமல் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வாகன பயணங்களில் சற்று கவனங்கள் வேண்டும். எங்கு சென்றாலும் தலையில் ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு செல்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஹெல்மெட்டை அணியாமல் நீங்கள் வாகனத்தில், அதுவும் இருசக்கர வாகனத்தில் சென்றீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் நீங்கள் அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தில் மறைமுகமான நெருக்கடிகள் தோன்றி அது தானாகவே மறைந்துவிடும். இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருப்பது யாருக்கும் பிடிக்காமல் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வதந்திகளையும் உங்கள் மீது பரப்பிக் கொண்டே தான் இருப்பார்கள். இதை பற்றியும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை என்ன, உங்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும்.
உங்கள் வாழ்க்கைக்குள்ள வீட்டில் இனிமே சந்தோஷம் என்பது அதிகரிக்கும். 4ஆம் வீடான இல்லற சுகஸ்தானத்தின் அதிபதி சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் உங்கள் வீட்டில் நிலவி வந்த தேவையற்ற இறுக்கமான சூழல்களும் சலசலப்புகளும் மற்றும் வாக்குவாதங்கள் யாவும் நீங்கி இல்லத்தில் ஒரு தெய்வீக அமைதியும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொண்டு போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் பரஸ்பர அன்போடு செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டை ஆடம்பரமாக புதுப்பிப்பது, புதிய நவீன வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவது போன்ற காரியங்களால் வீட்டில் எப்போதும் ஒரு பண்டிகை கால கொண்டாட்ட சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிலவை கொண்டே தான் இருக்கும். வீட்டில் எப்போதும் பாசிட்டிவான எனர்ஜி நிறைந்து காணப்படும். அதனையும் நீங்கள் சரியாக பார்த்து புரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்க வீட்டில் சிரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை இப்பொழுது அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சின்ன சின்ன சண்டைகள் இப்பொழுது குறைந்து மகிழ்ச்சிக்கான ஒரு சூழல் உங்களுக்குள்ள உருவாகும். வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறத் தொடங்கும். பல நாட்களாக முயற்சி செய்து முடியாமல் இருந்த ஒரு காரியம் திடீரென நிறைவேறி அது உங்களையே அதிர்ச்சியில் ஆழ்த்திவிடும். அது தொழில், பணம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது இத்தனை நாட்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருந்தது இப்பொழுது நடந்துவிடும். வேலை, தொழில்,